உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிறது நல்ல காலம் நிகழ்ச்சி. இந்த நல்ல காலம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆரம்பம், அதுவும் இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மூலமாக உங்களுக்கு ஆரம்பம். இந்த தலைப்பில் மே மாதம் பலன்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மே மாதத்தில் கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, இந்த கிரகங்களால் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, முன்னேற்றங்கள் என்ன, என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மே மாதம் 2025 பார்த்தீங்கன்னா 2 மிகப்பெரிய கிரகங்கள், அதாவது குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசியை நோக்கி பயணிக்கிறார். அதே போல் ராகு கேது பகவான்கள் பார்த்தீங்கன்னா கன்னியில் இருந்த கேது சிம்மத்துக்கும், அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய ராகு பகவான் மீனத்தில் இருந்த ராகு பகவான் கும்பராசிக்கும் பயிற்சியாகி போகிறார். இதுதான் மிகப்பெரிய மாற்றம். இந்த மே மாதத்தில் கரெக்டாக ஒரு 5 நாள் கேப் 4 நாள் கேப்பில் கரெக்டாக 2 கிரகங்களுமே பயிற்சி ஆகிறாங்க. ஸோ அப்போ மே மாதம் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு மே மாத பலன்கள் பார்க்கும்பொழுது, இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். இவனால் எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அத்தனை விதமான மாற்றங்களையும் உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகிறது. அதாவது இதில் என்ன ஒரு விஷயம் சொல்லுவோம்னா, பண வரவு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. பண வரவு கொடுத்த இடத்துல பணம் வாங்க முடியல, அல்லது வேலையில் ஒரு 15,000 50,000 நான் எதிர்பார்த்தேன் எக்ஸ்ட்ரா, ஆனால் அது கிடைக்க மாட்டேங்கி, எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடச்சிச்சின்னா நான் ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருவேன், என்னுடைய வேலைக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா அதற்கேற்ற செயல்பாடுகள் மே மாதம் துவக்கத்திலிருந்தே உருவாகும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய செயல்பாடுகளில் கிரகங்கள் உதவி அளிக்கும். உங்களுடைய அலுவலகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல ப்ரொமோஷன் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மே மாதத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும். என்னுடைய கணவர் என்னை புரியவே இல்லை, என்னுடைய மனைவி புரிஞ்சுக்கிற மாட்டேங்க, நான் உண்மையாக வேலை பார்க்குறேன், உண்மையாக அவங்க கூட பாசமாக இருக்கிறேன், என்னுடைய வேலையெல்லாம் நான் கவனம் செலுத்தி அவங்கள ஒரு நல்ல நிலைமை கொண்டு போக முயற்சி எடுக்கிறேன், ஆனால் என் மனைவி என்னை புரிஞ்சுக்கலாமா வெளியே போயிட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுற துலாம் ராசி என்பவர்களுக்கு உறுதியாக உங்களுடைய மனைவி உங்களை தேடி வருவாங்க. அதே போல் தான் துலாம் ராசி பெண்களுக்குமே என்ன சொல்ல வரேன்னா, கணவன் மனைவி ஒற்றுமையில் உள்ள பிரச்சனை விலகும். உங்களுடைய கணவர் இனிமேல் உங்களை புரிஞ்சு உங்கள் மீது முழுமையான அன்பு செலுத்துவதற்கான ஒரு ஆற்றல் கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது மே மாதம் துவக்கத்தில் இருந்தே. இந்த மே மாதத்தில் இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்க பல பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2.5 வருஷத்தில் ஃபேமிலியை விட்டுட்டு தனியாக போய் இருந்திருப்பாங்க. எனக்கும் ஃபேமிலிக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற நிலைமையில் கூட சந்திக்க வேண்டிய அமைப்பு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த அமைப்பு இனிமேல் மாறப்போகுது. குடும்ப ஒற்றுமை ஏற்படும், வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் துவக்கத்திலிருந்து ஏற்படுகின்ற மாற்றம். இந்த மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய முழு தேஜஸ், அதாவது என்ன சொல்லணும், முகத்தை பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்காருயா, முகத்தை பார்த்தா அந்த பொண்ணை பார்த்தா போதியா, முகத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதியா, அதை வச்சே நம்ம முன்னேறுவோம். ஒரு முக லட்சணம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சாமத்திகா லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முக லட்சணம் உங்களுக்கு இந்த மே மாதம் 15க்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிரக ரீதியாக, அதாவது குரு பகவானுடைய பார்வை மூலமாக நீங்கள் பெறுவீர்கள். மே 15க்கு மேலே தான் நிம்மதியாக தூங்குறது, ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடு, முயற்சியில் வெற்றியை சந்திக்கக்கூடிய செயல்பாடு, முடியாதுங்கிற நிலைமை இனிமேல் கிடையாதுங்கிற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. நிர்வாகத்திறன் இனிமேல் நல்லா அங்கீகரிக்கப்படும். இவளால் நீங்கள் என்ன தான் உளுந்து வேலை பார்த்தாலும் மரியாதை கொடுத்துருக்க மாட்டாங்க. போயா நீ என்ன வேலை பார்த்த, போயா போமா என்னம்மா பண்ண அப்படின்னு உங்களை அசால்ட்டாக தூக்கி விட்டு போயிருப்பாங்க. வேலையை பார்க்காம சும்மா அந்த சீன் போட்டு நான் அப்படி ஆக்கா இப்படி ஆக்கா அந்த பில்டப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு போய் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. அப்படியே ஒரு மாலையை போடுவாங்க, ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஷீல்டு கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் உயிரை கொடுத்து உண்மையாக இருக்கிற இடத்துல விசுவாசமாக வேலை பார்த்தா கூட கடந்த காலங்களில் அந்த மதிப்பும் மரியாதையும் கிடைச்சிருக்க வாய்ப்பு குறைவு.
ஸோ இந்த வாய்ப்பு எப்போ நடக்க போகுதுன்னா மே 15க்கு மேலே ஏற்பட போகுது, மாற்றங்கள் ஏற்பட போகுது, மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகுது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ரகசியங்களை வெளியே சொல்வதை நிப்பாத்துங்க. உங்களுடைய ரகசியத்தை வெளியே சொல்ல வேண்டாம். நீங்கள் அப்படி வெளியே சொல்லும் போது தான் என்ன பண்ணுறீங்கன்னா ஏமாற்றப்படுறீங்க, மாட்டிக்கிறீங்க. உங்களுடைய வேலை, உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய திறமைக்கான விஷயங்களை வெளிப்படையாக பேசுகிறத நிப்பாட்டிக்கோங்க. அப்படி கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இந்த மே மாத பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களில் உள்ள பிரச்சனையெல்லாம் மொத்தமாக போட்டு உங்கள் மேலே கேஸ் போடுறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. ஸோ மற்ற தேவையில்லாத நபர்களால் நீங்கள் செய்யாமல் செஞ்ச மாதிரி கணக்காட்டியிருப்பாங்க. ஸோ இப்படிலாம் ஏதேனும் உங்களுக்கு வம்போ வழக்கோ பிரச்சனைகளோ ஏதேனும் இருக்குன்னா மே 15க்கு மேலே அந்த பிரச்சனையெல்லாம் விடுபட்டு போயிடும். உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் மாற்றம் ஏற்படும். அதுபோல் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சி எடுத்தால் மேக்ஸிமம் கடன் வாங்காமல் வண்டி வாங்குங்க. செகண்ட்ஸில் வண்டி வாங்க வேண்டாம், புதுசு தான் வாங்கணும். துலாம் ராசி அன்பர்கள் செகண்ட்ஸில் வண்டி வாங்காமல் புதுசு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு மே மாதம் துவக்கத்திலிருந்தே கிரகங்கள் உறுதியாக நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது. ஸோ இதனை நீங்கள் பயன்படுத்துகிற விதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கோச்சார கிரகங்கள் 20% வாய்ப்பளிக்குது. இதை முழுமையாக பெறணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கோச்சார பலன்கள் சொல்லிக்கோமா, உடனே சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்காது செய்யாதுமாங்க. எங்கே நடக்காது, ஏன் நடக்காது? 20% நடக்கும். உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் அப்படியே நடக்கும். தசாபுத்தி தாங்க ஒரு 80%. நான் இல்லைன்னே சொல்ல, 80% தசாபுத்தியை வைத்தே இயக்கிறது கிரகங்கள். இதில் சுய ஜாதகம் தான் மெயினாக சிலைப்படுத்தணும். இது வந்து ஒரு பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு கோச்சார கிரகங்களால் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த துலாம் ராசினியர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம், நன்றி. நேர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஜோதிட வகுப்பு ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் முடிஞ்சு மறுபடியும் இந்த வைகாசி மாதத்துலேருந்து செகண்ட் பேஜ் உருவாக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நிறைய பேர் சேர்றேன்னு சொல்லி நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க, அவங்க டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் யாராச்சும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் டெய்லி 1 hour எடுக்கிறோம். ஸோ யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ இந்த கிளாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் எனக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. நான் கிளாஸில் சேர விருப்பப்படுறேன்னு சொல்லி டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. கிளாஸுக்கான முழு விவரங்கள் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். விருப்பப்படுறவங்க உங்களுடைய வீட்டிலிருந்தே, உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.